இப்போ இந்த புஷ்பா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் படங்கள்லேயே வந்து பாருங்க, தமிழர்கள்னா அவங்களும் சுட்டு கொண்டோம்னா தான் இவங்க இந்த மாதிரி வரமாட்டாங்கிற ஒரு வன்மத்தில் அந்த வேலையை பண்ணுறீங்க. வெற்றவன் உங்கள் ஆளாக இருந்தால் நீ அவனை சுட்டு கொண்டு இருக்கணும், முதலாளி அவங்க ஆள். ஆனால் இந்த படம் வந்து அப்படியே உல்ட்டா பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றவனும் முதலாளியும் அவங்க ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு படத்தில் டைலாக் வந்து, என்னடா நீ தமிழனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே பச்சை தெலுங்கேண்டா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். எதுக்கு அந்த டைலாக்? இந்த படத்தில் என்ன ஒரு எச்சத்தனை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வர மீனவர்கள் கடத்தல் தொழில் செய்கிறாங்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து சொல்லியிருக்காங்க. செம்மரத்தை கடத்தி இவங்க இங்கே அனுப்புவாங்களாம். இங்கேருந்து செம்மரத்தை கொண்டு வந்து ஸ்ரீலங்கன் பார்டருக்குள்ளே கடத்தை கொண்டு போய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன எந்த மாதிரியான கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ரெண்டாவது கடலில் என்னங்க எல்லைக்கு என்னமோ இந்த ஸ்விம்மிங் பூலில் கயிறு கட்டின மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எங்கே சரி அந்த கயிறு எங்கேருந்து எங்கே கட்டியிருப்பாங்க அதை சொல்லுங்கள். எந்த இடத்துல இப்போ பந்தம் ஊனிங்க கடலில்? என்னடா முட்டாளுகளா? முட்டாள்தனமாக படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த முட்டாள்தனத்துலேயே வன்மம் வேறு. மீனவர்களை விட்டுறாங்களாம் கடத்துறதுக்கு. இலங்கை ராணுவம் செத்தவெல்லாம் யார்? இது வரைக்கும் 1500 மீனவர்கள் இறந்துருக்கிறாங்க. 1500 தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டு கொண்டிருக்கு. இந்த இலங்கை ராணுவம் போலீஸ்காரங்கிட்ட துப்பாக்கி காட்டு தான் மீனவர்கள் கடத்துறதுக்கு அனுமதிக்குதான். எவ்வளோ எச்சத்தனமான ஒரு விஷயம். ஏன் உன் ஏரியாலெல்லாம் வந்து விசாகப்பட்டினத்துலாம் கடத்த மாட்டானா? தமிழ்நாட்டு போலீஸை காரி துப்பி வச்சிருக்காங்க. காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா? தமிழ்நாட்டு போலீஸ் இவ்வளோ கேவலமாக காட்டுறீங்க. அங்கே அந்த படத்துலேயே சீன் வரும் பாருங்க. ஃபகத் ஃபாசில் வருவாப்புல செம்மரம் கடத்திட்டாங்கன்னு சொல்லி தான் தெரியும். இவர் போய் ஒரு ஐஸ் பட்டியை தேடிட்டு இருப்பாரு. மீனியா தேடுற அப்படின்னு சொல்லி அந்த போலீஸை கேவலப்படுத்துவார். பார்த்துருக்கீங்களா? அது எப்படி பொருள்னா, தமிழ்நாட்டு போலீஸ் கேவலமானவங்க, ஆந்திரா போலீஸ் பெரிய அறிவாளி. இப்போ இந்த மாதிரி படம், இந்த மாதிரி தமிழர்களை தவறாக சித்தரித்து படம் வருது அப்படின்னா அந்த படங்கள் தோல்வி ஆகணும். ஆனால் அது வெற்றி படமாக தமிழ்நாட்டில் வருகிறது என்றால் நமக்கு மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம உதிர்த்துட்டு அலையிறோம்னு அர்த்தம். அப்படி தான் அலையிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. அங்கே போய் அந்த கூட்டமாக போயிட்டு விசில் அடிக்கும்போது இது பண்ணும்போது நமக்குலாம் வந்து உண்மையாகவே வேதனையாகத்தான் இருந்தது அந்த மக்களை பார்ப்பது. ஏன்னா தவறான கருத்துக்கள் அங்கே இருக்குது படத்தில். புஷ்பா திரைப்படம் புஷ்பா 1 வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். இந்த புஷ்பா 2 வந்து கிட்டத்தட்ட 1000 கோடியை நெருங்கி விட்டது. ஆனால் அதில் முதல் படத்திலே நிறைய தமிழர்களை வந்து கொச்சைப்படுத்திய வார்த்தைகள், பச்சை அந்த மாதிரி அந்த கதையை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு 20 பேரை சுட்டு கொண்ட கதையை அப்படி தான் எடுத்துட்டான் படம் 2ஆம் பாகம். அதுலேயும் நிறையா தமிழர்களை எப்படி இழைப்பட்டாரு. இது மாதிரி படம் வந்து தமிழ்நாட்டிலே கொண்டாடப்படுதுல. புஷ்பா வந்து இப்போ தமிழர்களே கொண்டாடுறாங்க. இது எப்படி தமிழர்களுக்கு ஒரு இதாக இருக்குது? இல்லை, அவங்களுக்கு தமிழக மக்களுக்கு இன்னும் அறியாமை தான் இருக்குது. தமிழர்களுக்கு தங்களுடைய வரலாறு, தங்களோட அரசியல் நுணுக்கங்கள் புரியல. இது ஆனால் மற்ற தேசியங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியுது. நீங்கள் வந்து அவங்கள ஒரு கிஞ்சளவும் அவங்கள வந்து நீங்கள் வந்து விமர்சித்து ஒரு படத்தை கொண்டு போய் அங்கே ஓட்ட முடியாது. ஆனால் தமிழ் சமூகத்திற்கு மட்டும் என்னமோ தெரியல, சுத்தமாக அரசியல் சார்ந்த புரிதலும் இல்லை. அது ரொம்ப அறியாமையிலே தான் தொடர்றாங்க. ரொம்ப அசால்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மேம்போக்குத்தனம். அந்த மேம்போக்குத்தனம் தமிழர்கள்ட்ட ரொம்ப அதிகம். அதெல்லாம் வந்து நம்ம இனத்துடைய வீழ்ச்சிக்கான ஒரு காரியங்கள். இப்போ இந்த புஷ்பா படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் படங்கள்லேயே வந்து பாருங்கள், அங்கே செம்மரம் கடத்தல்ங்கிறது ஒரு தொழிலாகவே மாறி நின்ற காலகட்டம். இது வந்து நான் இப்போ இல்லை, இதெல்லாம் நடக்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் தான் அந்த படமே பிளேஸ் ஆகிற டைமிங். ஸோ இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செம்மரத்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் மார்க்கெட் உலக சந்தையில் இருந்தது. அதாவது ஆர்டிஃபிஷியல் மார்க்கெட் எப்படி டைமண்டுக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஆர்டிஃபிஷியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கோ, அதே போல் செம்மரத்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் மார்க்கெட். அதுக்கு வந்து டிமாண்ட்லாம் பெரிய அளவுலாம் கிடையாது. அதை வந்து ஒரு மாதிரி ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் போல். எப்படி வந்து யானை தந்தத்துக்கு இது காண்டாமிருக கொம்புக்கெலாம் ஒரு ஃபேக் மார்க்கெட். இதெல்லாம் யாரும் வந்து யானை தந்தத்தில் செஞ்சது வந்து வேல்யூ, அது ஒன்றும் இல்லை, அது ஒரு எலும்பு தான். யானை தந்தமும் ஒரு சாதாரண எலும்பு தான். அந்த எலும்பில் செய்கிற ஒரு பொருள்னா அது எந்த எலும்புலையும் செய்யலாம், மனுஷ எலும்புலும் கூட அந்த மாதிரி பொருட்கள் செய்யலாம். ஆனால் யானை தந்தத்தில் செய்தால் அது ஒரு விலை அதிகம், அது ஒரு ராயல்ட்டி அப்படிங்கிற ஒரு பிலீஃபு, ஒரு மூட நம்பிக்கை. அதே போல் காண்டாமிருக கொம்பில் ஒரு இது செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையில் ஒரு சின்ன சின்ன கலைப்பொருட்கள் செய்கிறதுக்கு இந்த யானைகள் இதெல்லாம் தந்தங்கள்லாம் கடத்துறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ஃபேக் மார்க்கெட். இது டைமண்டுங்கிறது என்னங்க, ஒரு சாதாரண கல்லுங்க. அது இங்கே நம்ம வெளியில் கிடந்தா கருங்கல், அதே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போயிருந்தால் அது டைமண்டாக மாறி இருக்குது, அவ்வளோதான். அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக உங்களால் செய்ய முடியும். டைமண்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் செய்ய முடியும். அந்த ஆர்டிஃபிஷியல் டைமண்டுக்கும் ஒரிஜினல் டைமண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியல. ஆர்டிஃபிஷியல் டைமண்டுக்கும் ஒரிஜினல் டைமண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நேச்சுரல் டைமண்டும் ஆர்டிஃபிஷியல் டைமண்டும் கெமிக்கலி ஒன்று தான். உங்களால் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த ப்ரெஷர் இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தி உருவாக்குறீங்க. அது இயற்கையிலே அது உருவாகுது. சரி, ரேர் ஈவெண்ட், அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இது நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு பயன்படுத்துறதுக்கு எல்லாமே ஒன்று தான்.
ஆனால் இதுக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க பாருங்களேன், இவ்வளோ பெரிய கல்லாக இருந்தால் அது இவ்வளோ இது அது இது. அப்போ இந்த இந்த மாதிரியான இந்த ஃபேக் மார்க்கெட்டிங், இந்த லக்ஸுரி இதெல்லாம் வந்து இந்த ஆதிக்க ஆளும் வர்க்கத்தில் ஒரு குரூப்னால உருவாக்கப்பட்டு வச்சிருக்கு. இந்த ஃபேக் மார்க்கெட்டில் செம்மரமும் ஒன்று. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து செம்மரத்தில் வந்து அலங்காரம் பண்ணுறது, இந்த டேபிள்ஸு சேர்லாம் செம்மரத்தில் செய்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த துப்பாக்கியோட கைப்பிடிகள், அதுக்கப்புறம் அந்த வயலின் செய்கிறது, இந்த இதெல்லாம் வாசிப்பாங்களே, பியானோ வாசிக்கிற அந்த இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செம்மரத்தில் செஞ்சால் அதோடைய அந்த லக்ஸுரினஸ் வந்து அப்படி ஒரு மித்தபடி அந்த மரம் வந்து உறுதியானது, அது லொட்டு லொஸ்க்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு நார்மலான சந்தன மரத்துடைய ஒரு வகை. சாதாரண சந்தன மரமும் செம்மரமும் ரெண்டுமே சந்தன மரம் தான். இது ஒரு சின்ன சப்ஸ்பீசியஸ், அவ்வளோதான். இதுவும் சந்தனம் போன்ற இதுதான். சந்தன மரம் உறுதியான மரம்லாம் கிடையாது. சந்தனத்தை நீங்கள் தேய்ச்சிங்கனாவே கரையும், புரியுதா? ஸோ இது வந்து ஒரு உறுதித்தன்மையான மரம் அப்படிலாம் இல்லை. மாறாக இது வந்து ஒரு லக்ஸுரி ஐட்டமாக பார்க்கப்படுகிறது, நல்லா வாசனையாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மரத்தை வைத்து ஒரு பிஸ்னஸ் என்பது பொய்யாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. அந்த பிஸ்னஸில் வந்து இந்திய அரசாங்கம் ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்துச்சு. இந்த பிஸ்னஸை வந்து இந்தியாவுக்கு வருமானம், அது இந்தியாவுக்கு அதில் ஓப்பனாக உடச்சி பேசணும் அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு இதில் பெரிய அளவு காசு. ஏன்னா காட்டில் செம்மரம் வளருது. செம்மரமும் சந்தன மரமும்லாம் வந்து அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் வந்து சும்மா வளர்ந்துடாது. அது வந்து வேறொரு மரத்துடைய வேரில் இருந்து தான் அதோட நியூட்ரிஷனை கொஞ்ச நாளத்துக்கு எடுக்க முடியும். ஸ்டாண்டலோன் மரமாக அது மாறும். எப்போ மாறும்னா அது ஒரு மெச்சூரிட்டி வரும்போது தான் அந்த மரங்கள் வந்து தனித்த மரமாக மாறும். சந்தன மரமே நீங்கள் நாற்று வாங்க போனீங்க அப்படின்னா, இன்னொரு மரத்துலேருந்து ஒட்டு எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு மரத்துடைய வேர்ல இருந்து தான் இந்த சந்தன மரமும் வளரும், செம்மரமும் அவ்வாறு. அப்போ இந்த ஸ்பீசிஸ் அது ஒரு பேரசைட்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அது மாதிரி அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்க மரங்கள். அப்போ இந்த மரங்களை வந்து அரசாங்கம் இதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, எல்லா மக்களும் இதை விவசாயம் பண்ணுங்கள், இதை வந்து வளர்த்துக்கோங்கன்னு ஒரு தடை இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா, எத்தனை பேர் சந்தன மரத்தையும் செம்மரத்தையும் வளர்த்துருப்பாங்க. இந்த வெட்டி வீழ்த்தி கடத்தி காட்டுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு உடச்சி கொண்டு வந்து வெளியில் இது பண்ணணுங்கிற அவசியமே யாருக்குமே இருந்திருக்காது. கரெக்டாக? ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஆரம்பத்தில் பேனு, மக்கள் வச்சு வளர்த்துக்க கூடாது, உங்கள் வீட்டிலே வளர்ந்துருந்தாலும் நீங்கள் கைது செய்யப்பட்டுருவீங்க, அந்த மாதிரி சட்டங்கள் போட்டு வச்சுருந்தாங்க. உங்கள் வீட்டில் ஒரு செம்மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை உடனடியாக வெட்டிடணும். அரசாங்க அதிகாரிகளை கூப்பிட்டு வெட்டி விட்டுருணும், பிடுங்கி போட்டுருணும். உங்கள் தோட்டத்திலையோ இதுலையோ அந்த செம்மரம் வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுக்கு செம்மரம் வளர்ந்துட்டு போகுது, இப்போ இது என்ன இதில் பிரச்சனை? வளருங்க. இப்போ எங்கள் தோட்டத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வவ்வால்லாம் வந்து இதெல்லாம் வந்து எச்சம் போடுதுல, சந்தன மரம்லாம் சில நேரங்களில் வளர்ந்துடும் சின்னதா, அதெல்லாம் வந்து ஆனால் பிடுங்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா அரசாங்கம் ஒரு காலத்தில் தடை போட்டுருந்துச்சு, சந்தன மரம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு. இந்த தடை தான் இந்த இல்லீகல் பிஸ்னஸுக்கு. இந்த தடை ஏன் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு? வெள்ளைக்காரன் பீரியட்ல யாரும் வளர்த்துடக்கூடாது, நம்ம கிட்ட இருந்து நம்ம மட்டும்தான் அதை ரெவன்யூ எடுக்கணும்ட்டு அவன் பண்ணிட்டு இருந்தான். கவர்மெண்ட் வந்துச்சுன்னா மக்களுக்கு தானே ரெவன்யூ போகுது, அதில் டாக்ஸேஷன் போட்டுக்க வேண்டியதானே. அதை செய்யாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, கவர்மெண்ட்டில் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போட்டுருந்தா அவங்ககிட்ட போய் நின்றுட்டு முடியுமா? ஆனால் காட்டிலேருந்து கடத்தினா நமக்கு கமிஷன் வந்துடும். இப்போ காட்டில் வெட்டி கடத்துகிற பிஸ்னஸில் நல்லா சம்பாதிக்கலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் அரசியல்வாதிகள் பண்ணால் அயோக்கியத்தனம் இது. இந்த அயோக்கியத்தனத்தால் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. அது வெட்டுறவங்க போகும்போது அப்புறம் தடுக்கிற மாதிரி வர்றது, அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது, இது பண்ணுறது, இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இதில் தான் நடுவில் நமக்கு நடந்தது வந்து ஆந்திராவில் வெட்டுறதுக்கு சென்ற கூலி தமிழர்களே சுட்டு வீழ்த்துறாங்க. இதில் ஒரு பெரிய கன்ஸ்பிரசி இருக்குது. ஏன்னா வெட்டுறதுக்கு போனவங்க அவங்க கூலி ஆட்களாக போகிறாங்க, அவங்கள கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இவங்களை கொன்னீங்க, அவங்க யாரோட கான்ட்ராக்டில் வெட்டுறதுக்கு போனாங்க? யாரோ ஒருத்தன் முதலாளி கூட்டு போயிருப்பாங்க, அவனை கைது பண்ணீங்களா? எப்படி வெட்ட உள்ளே போனவங்கள அடிக்கிறது, அவங்கள வந்து சுட்டு கொல்றதுங்கிறது எப்படி நீ நியாயப்படுத்த முடியும்? மரத்தை வெட்ட போனால் உயிரை கொண்டுறணுமா? மனித உயிரை மனித உயிர் மரத்தை விட மனித உயிர் அவ்வளோ மலிவாக போயிடுச்சு அவங்களுக்கு? இல்லை தமிழர்கள் உயிர் வந்து மரத்தை விட கேவலமான விஷயமா? அப்படியே அசால்ட்டாக சுட்டு கொண்டுட்டேங்கிறீங்க. ஆனால் அதில் என்ன பண்ணால் நீங்கள் அந்த சுட்டு கொல்லப்பட்ட அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கும், எல்லாரோட கைகளும் பின்னாடி கட்டப்பட்டிருக்கும். ரெண்டாவது இவங்க என்ன பண்ண, செம்மரம் வெட்ட வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டைகள் அங்கேயே காட்டிருக்கு, சுற்றி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா கட்டைகள். சரி, அந்த கட்டையெல்லாம் காஞ்ச கட்டை, கவனிச்சிங்களா? அந்த ஃபோட்டோவில் பார்த்தாவே தெரியும். ஒரு மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னா அது பச்சை மரமாக இருக்கும்போது அந்த மரத்துடைய இதெல்லாத்தையும் வெளியிலாம் சீவிலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, மரமாக தான் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பட்டையெல்லாம் சீவுவாங்க. இது பட்டைகள்லாம் சீவி ஆல்ரெடி கையகப்படுத்தப்பட்ட ஒரு காஞ்சி போன கட்டைகளை ஒரு 4-5 கட்டையை தூக்கி போட்டுவிட்டு சுற்றி போட்டுவிட்டு கைகள் கட்டப்பட்டு ஆடை இல்லாமல், நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே பேர் ஆடை இல்லாமல் இருக்கும். அப்படின்னா என்னென்னா அவங்கள கைது பண்ணி அவங்களை சித்திரவதை பண்ணி சுட்டு கொண்டிருக்கீங்க. இதற்கு ஆந்திர அரசாங்கத்துக்கிட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தமிழகம் முழுக்க கொந்தளிச்சாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் கடைசியில் அது வந்து மூடி வைக்கப்பட்ட நிகழ்வாகத்தான் இருக்குது. அது முழுக்க ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம். அதை வந்து இந்திய அரசு பண்ணிவிட்டுருக்கு. அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த மனித உரிமையும் அது தமிழர்கள் செத்தா மனிதன், நம்ம மனுஷன் கிடையாது, நம்ம தான் அரக்கர்கள் அசுரர்களாச்சு. மனுஷனாக இருந்தால் தானே அந்த உரிமையெல்லாம் நமக்கு. அப்போ இந்த விஷயம் வந்து நம்ம மக்களுக்கு அப்படி ரொம்ப கடந்து போயிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒருத்தர் செத்தா தான் உங்களுக்கு உணர்வு வருமா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் செத்துருந்தா நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா?
என்னடா வந்து நம்ம ஒரு வேலைக்கு போன ஒருத்தனை வந்து இப்படி சுட்டு கொண்டுட்டீங்க அப்படின்னா, அவருக்கு சாதாரணமா மரம் வெட்டுறதுக்கு அவர் கூலிய வாங்கிட்டு போறவங்க. அவங்கள போய் சுட்டுக் கொல்றீங்க. கடத்தினவனை எவனையுமே புடிச்சதில்ல. இது இந்த மரத்த வந்து எப்படி காக்கா கால்ல கட்டி பறக்க விட்டுருவாங்களா? அது வந்து இந்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஷிப்மெண்ட் கம்பெனிக்கு தான் போகும். அந்த ஷிப்மெண்ட் கம்பெனி தான் ஒரு கண்டெய்னர்ல அத ஏத்தும். அந்த கண்டெய்னர் தான் அத வந்து கொண்டு போய் கடத்துவாங்க. இப்ப இவ்ளோ விஷயங்கள் இருக்குல்ல இதுக்குள்ள. அப்ப இந்த கடத்துற வேலைய வந்து பண்றதுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்கு. புரியுதா? என்னமோ அரசாங்கத்துக்கு இதுல சம்மந்தம் இல்லாத மாரியும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் கஸ்டம்ஸ தாண்டி போகுது எல்லாம். இவங்க மேலலாம் குற்றம் இல்ல. அந்த வெட்ட போறவன் மட்டும் கைது பண்ணியிருக்கலாம். நீங்க அவங்கள கைது பண்றீங்க, அரெஸ்ட் பண்றீங்க, அவங்க மேல வழக்கு பதிவு பண்றீங்க, நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுறீங்க, அவங்க கைதிகளா போவாங்க, தண்டனை குற்றம் பெற்றா இருவாங்க, இல்லைன்னா நீதிமன்றம் குற்றம் இல்லைன்னு சொல்லி விடுவிக்கும். அதை செய்யாம சுட்டு ஏன் கொல்றீங்க? அப்ப அவங்களுக்கு அந்த வன்மம் தமிழர்கள்னா அவங்களும் சுட்டு கொன்னோம்னா தான் அவங்க இந்த வரமாட்டாங்கிற ஒரு வன்மத்துல அந்த வேலையை பண்றீங்க. வெற்றவன் உங்க ஆளா இருந்தா நீ அவனை சுட்டு கொண்டிருக்கணும். முதலாளி அவங்க ஆளு. ஆனா இந்த படம் வந்து அப்படியே உல்டா பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றவனும் முதலாளியும் அவங்க ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல டயலாக் வந்து, என்னடா நீ தமிழனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் பச்சை தெலுங்கேண்டா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக். எதுக்கு அந்த டயலாக்? ஏன்னா அங்க வந்து 2வது இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றவங்க கூடவே இவர் போயிட்டு இருக்கிற மாதிரியும், இந்த பேண்டுன்னு சொல்லி தலையில எதாவது கொசு அடிச்சுட்டு இருப்பாரு பின்னாடி முதுகுல. இது என்னமோ வந்து அவர் கூடவே இருந்து வெட்டுற மாதிரியும் இது பண்ற மாதிரி. அப்ப என்னன்னா அவங்க எல்லாம் ஒன்னா தான் இது பண்ணாங்க. அவங்க தெலுங்கர்கள் தான் அதை வெட்டினாங்க பண்ணாங்க. ஒன்றும் பிரிச்சுலாம் இல்லை. இங்கே தமிழர்கள் வந்து விக்டிம் ஆக்கிட்டாங்கலாம் யாரும் சொல்லாதீங்க. தெரிஞ்சுதான் எல்லா தப்பும் பண்ணாங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு உளவியலை உருவாக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் இருந்த தவறுகள். செகண்ட் படத்தில் அந்த தவறு அப்படியே கண்டினியூ ஆகுது. இன்னொன்று இந்த படத்தில் இன்னொரு எச்சத்தனை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வர மீனவர்கள் கடத்தல் தொழில் செய்கிறாங்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து சொல்லியிருக்காங்க. செம்மரத்தை கடத்தி இவங்க இங்கே அனுப்புவாங்களாம். இங்கேருந்து செம்மரத்தை கொண்டு வந்து ஸ்ரீலங்கன் பார்டருக்குள்ளே கடத்த கொண்டு போய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த மாதிரியான கேவலமான ஒரு விஷயம் இது. மீனவர்களை சுடுறாங்கங்கிற ஒரு விஷயம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குல்ல. தமிழக மீனவர்களை வந்து எல்லை தாண்டி போயிட்டாங்க, சுடுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லை தாண்டணும் இல்லை. இலங்கை ராணுவம் எல்லை தாண்டி வந்து சுட்ட கதையெல்லாம் இருக்குது. கிரிக்கெட்டில் அந்த தோத்து போனாங்க அந்த அயோக்கிய கூட்டம். அந்த கிரிக்கெட்டில் தோத்து போனதுக்கு இந்த எச்ச பசங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழக மீனவர்களை கைது பண்ணி, அவங்க வாட்டு மீன் பிடிக்கிறவங்க அவங்கள போய் கைது பண்ணி கிரிக்கெட்டில் தோத்துட்டோங்கிற அந்த வெறிய தீத்துக்க அவங்கள கைது பண்ணி அவங்கள வந்து நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து ஓரினச்சேர்க்கையில் ஈடுபட வச்சு துப்பாக்கி முனையில் சொந்த உறவினர், சொந்த பையன், சொந்த மாமே, மச்சான் எல்லாம் ஒன்றா தானே மீன் பிடிக்க போவாங்க. ஒரு குடும்பமாக தானே மீன் பிடிக்கும். அவங்கள வந்து ஓரினச்சேர்க்கையில் ஈடுபடுன்னு சொல்லி எவ்வளோ ஒரு வக்கிர புத்தி கொண்ட கூட்டம் அது. அந்த கூட்டம் வந்து ஏதோ மீனவர்களை விட்டுருச்சான் உள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. 2வது கடலில் என்னங்க எல்லைக்கு என்னமோ இந்த ஸ்விம்மிங் பூலில் கயிறு கட்டின மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எங்கே சரி அந்த கயிறு எங்கேருந்து எங்கே கட்டியிருப்பாங்க அதை சொல்லுங்கள். எந்த இடத்துல இப்போ பந்தம் ஊனிங்க கடலில்? என்னடா முட்டாளுகளா? முட்டாள்தனமாக படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த முட்டாள்தனத்துலேயே வன்மம் வேற. மீனவர்களை விட்டுறாங்களாம் கடத்துறதுக்கு. இலங்கை ராணுவம் செத்தவெல்லாம் யாரு? இது வரைக்கும் 1500 மீனவர்கள் இறந்துருக்கிறாங்க. 1500 தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டு கொண்டிருக்கு. இந்த இலங்கை ராணுவம் போலீஸ்காரங்கிட்ட துப்பாக்கி காட்டு தான் மீனவர்கள் கடத்துறதுக்கு அனுமதிக்குதான். எவ்வளோ எச்சத்தனமான ஒரு விஷயம். ஏன் உன் ஏரியாலெல்லாம் வந்து விசாகப்பட்டினத்துலாம் கடத்த மாட்டானா? அங்கே இருக்குல்ல ஹார்பர் இருக்குல்ல, அங்கேருந்து கடத்த மாட்டானா? இங்கே தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் வரைக்கும் அப்போ தமிழ்நாட்டு போலீஸை காரி துப்பி வச்சிருக்காங்க. காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா? தமிழ்நாட்டு போலீஸ் இவ்வளோ கேவலமாக காட்டுறீங்க. அங்கே அந்த படத்திலே சீன் வரும் பாருங்க. ஃபகத் ஃபாசில் வருவாப்புல செம்மரம் கடத்திட்டாங்கன்னு சொல்லி தான் தெரியும். இவர் போய் ஒரு ஐஸ் பட்டியை தேடிட்டு இருப்பாரு. மீனியா தேடுற அப்படின்னு சொல்லி அந்த போலீஸை கேவலப்படுத்துவார். பார்த்துருக்கீங்களா? அது எப்படி பொருள்னா, தமிழ்நாட்டு போலீஸ் கேவலமானவங்க, ஆந்திரா போலீஸ் பெரிய அறிவாளி. எனக்கு இதில் என்ன கேள்வினா, இவ்வளவு ஒரு தமிழர்களே அவமானப்படுத்துறதுக்கு எந்த ஒரு கட்சியும் சரி, எந்த ஒரு மக்களும் சரி இதற்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லையே. மக்களுக்கு அறியாமையில் இருக்காங்க. நம்ம மக்களுக்கு புரியுதல் வேணும். அதுக்காக தான் பேசுகிறோம். நீங்கள் அந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் கடந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் அவமானப்படுவீங்க. உலக மத்தியில் நீங்கள் தமிழர்னு வெளியில் சொல்லும்போது அவமானப்படுவீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு கொஞ்ச நாச்சும் இன உணர்வு கொள்ளுங்க. நம்மளை சுற்றி இப்போ இந்த மாதிரி படம், இந்த மாதிரி தமிழர்களை தவறாக சித்தரித்து படம் வருது அப்படின்னா அந்த படங்கள் தோல்வி ஆகணும். ஆனால் அது வெற்றி படமாக தமிழ்நாட்டில் வருகிறது என்றால் நமக்கு மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம உதிர்த்துட்டு அலையிறோம்னு அர்த்தம். அப்படி தான் அலையிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. அங்கே போய் அந்த கூட்டமாக போயிட்டு விசில் அடிக்கும்போது இது பண்ணும்பொழுது நமக்குலாம் வந்து உண்மையாகவே வேதனையாகத்தான் இருந்தது அந்த மக்களை பார்ப்பது. ஏன்னா தவறான கருத்துக்கள் அங்கே இருக்குது படத்தில். நீங்கள் வந்து அங்கே இந்த படமே வந்து வீரப்பன் அவருடைய பேக் ஸ்டோரியை கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி மாற்றி பண்ணியிருக்காங்க. அதில் தான் துப்பாக்கியை கையில் பிடிக்கிற ஸ்டைல் இதெல்லாம் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க? வீரப்பன் தான் அப்படி பிடிப்பார் துப்பாக்கியை. ஸோ அப்படியே வந்து அவங்க வந்து வரலாறுல இருட்டடிப்பு செய்யப்பட்டு
அது வந்து ஒரு தப்பான ஒரு போர்ட்ரேயிங், அதுலயும் வன்மத்தையும் இறக்கி படம் வரும் பொழுது அதை எதிர்த்து பேசுறதுக்கு மக்களுக்கு புரிதல் வேணும். அந்த புரிதலை வளர்த்துக்கணும்னு தான் நம்ம சொல்றோம்.